கல்வியாண்டு தொடங்குவதற்கு இனியும் சில நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் போதை கடத்தல் கும்பல்களிடமிருந்து மாணவ மாணவிகளை பாதுகாப்பதற்காக காவல்துறை பரிசோதனைகளை கடுமையாக்கியுள்ளது. இதன் பாகமாக பள்ளிக்கூடங்கள் அருகிலுள்ள பெட்டிக்கடைகள் மற்றும் வியாபார நிறுவனங்கள் மையமாக வைத்து காவல்துறை தலைமையில் பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது. போதைப் பொருட்கள் மாணவர்களுக்கு விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்க உள்ள நிலையில் மாணவ மாணவிகளை போதை கடத்தல் கும்பல்களிடமிருந்து பாதுகாக்க கடும் நடவடிக்கையுடன் காவல்துறை முன்வந்துள்ளது. மாணவர்களுக்கிடையே போதைப் பொருள் உபயோகம் முழுவதுமாக தடை செய்யும் லட்சியத்துடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. பரிசோதனைகளுடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் காவலர்கள் நடத்தி வருகின்றனர். இதன் பாகமாக பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலுள்ள கடைகளிலும் பெட்டிக்கடைகளிலும் போதைப் பொருட்களை குறித்த விழிப்புணர்வு போஸ்டுகள் ஒட்டப்பட்டது. மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் விற்பதை அறிந்தால் மாவட்ட ஆட்சியர் கடையின் லைசன்ஸ் ரத்து செய்வது உட்பட உள்ள கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வியாபாரிகளுக்கு காவலர்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தோல் காவல் நிலையத்தின் நிலையில் போதை தடுப்பு பரிசோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. சப் இன்ஸ்பெக்டர் அபின் பிரசாத்தின் தலைமையிலுள்ள കാവലர்கள் വെള്ളത്തോൽ പകുതിയിൽ പരിശോധനകൾ നടത്തിക്കൊണ്ടിരുന്നവർ. പുതിയ അധ്യയന വർഷം ആരംഭിക്കുന്നതിന്റെ ഭാഗമായി സ്കൂൾ കുട്ടികളുടെ അവർക്ക് കൂടുതൽ മയക്കുമരുന്ന് പോലുള്ള മാരകമായിട്ടുള്ള പദാർത്ഥങ്ങൾ ഒരുപാട് വിൽപ്പന നടക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഇതിനടുത്തുള്ള സ്കൂൾ കെട്ടിടങ്ങളിൽ അതുപോലെ സ്ഥാപനങ്ങളിലെല്ലാം ഇതിനെതിരെ ഒരു ബോധവൽക്കരണം, അതുപോലെ തന്നെ ഇത്തരത്തിലുള്ള നടപടികളെ നമ്മൾ വിമർശിക്കുക, അതിനെതിരെ ഒരു പ്രോഗ്രാം എന്നുള്ള നിലയിൽ ഇടുക്കി പോലീസിൻ്റെ ഇടുക്കി സബ് ഡിവിഷൻ്റെ ഭാഗമായിട്ട് വെള്ളത്തൂവൽ പോലീസ് സ്റ്റേഷൻ്റെ ഭാഗത്തു നിന്ന് ഇതിൻ്റെ നിർദ്ദേശ ബോർഡുകൾ, ഫ്ലെക്സുകൾ നമ്മൾ ഈ കടകളുടെ പരിസരത്തും സ്കൂളിൻ്റെ പരിസരത്തുമായിട്ട് வரும் நாட்களிலும் இந்த பகுதிகளில் போதை கடத்தலை தடை செய்ய காவலர்கள் கண்காணிப்பை தொடர உள்ளனர். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பொதுமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் காவலர்களுடன் இணைந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் காவலர்கள் தெரிவித்துள்ளனர். நியூஸ் பியூரோ, இடுக்கி.